அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். இந்த பதிவில் தனுசு ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். 2026 மாசி மாதம் தனுசு ராசி பலன். முக்கிய கிரக நிலைகள். 2026 மாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்களை சீரமைக்கும் வகையில் அமையும். மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் மகர ராசியில் இருப்பதால் உங்கள் 2ஆம் ஸ்தானம் செயல்படும். இதனால் குடும்பம், பேச்சுத்திறன், பண விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் கும்பராசிக்கு பெயர்வதால் 3ஆம் ஸ்தானம் வலுப்பெற்று தைரியம், முயற்சி, தொடர்பு, சிறிய பயணங்கள் அதிகரிக்கும். குரு ரிஷபராசியில் 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வேலை, கடன், போட்டி, ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. சனி மீன ராசியில் 4ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வீடு, தாய், சொத்து, மன அமைதி போன்ற விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ராகு கேது நிலை உங்களின் சிந்தனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை தூண்டும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களின் மனநிலை பொறுப்பு மற்றும் சிந்தனை நிறைந்ததாக இருக்கும். சனி 4ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் சில கவலைகள் அல்லது அமைதியின்மை தோன்றலாம். வீட்டு சூழல் அல்லது குடும்ப பொறுப்புகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இதே நேரத்தில் உங்கள் உள்ளார்ந்த வலிமை மற்றும் வாழ்க்கை தத்துவம் உங்களை முன்னேற்றும். குரு 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் சுய ஒழுக்கம், உடல் மன கட்டுப்பாடு அதிகரிக்கும். பழைய பழக்கங்களை மாற்றி நல்ல பழக்கங்களை உருவாக்க இது ஏற்ற காலம். தியானம், யோகா, ஆன்மீக வாசிப்பு மன உறுதியை தரும். சுய வளர்ச்சிக்காக எடுத்த முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். தொழில் மற்றும் வேலை. மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக சவால்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் தரும். குரு 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வேலையிடத்தில் போட்டி அதிகரிக்கலாம். சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் உங்கள் அறிவும் அனுபவமும் உங்களை வெற்றி பாதையில் வைத்திருக்கும். அரசு வேலை, மருத்துவம், சட்டம், சேவைத்துறை, பாதுகாப்புத்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு மெதுவாக நல்ல வாய்ப்பு உருவாகும். புதிய வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் இந்த மாதத்தின் வெற்றிச்சாவி. பணம் மற்றும் நிதிநிலை. இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களின் நிதிநிலை சராசரி நிலையில் இருக்கும். 2ஆம் ஸ்தானம் செயல்படுவதால் குடும்ப செலவுகள், உணவு, வீட்டுத் தேவைகள் ஆகியவற்றில் பணம் செலவாகலாம். வருமானம் இருக்கும்போதிலும் சேமிப்பு குறைய வாய்ப்புள்ளது. குரு 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் கடன், இஎம்ஐ, மருத்துவ செலவுகள் போன்றவை மன அழுத்தத்தை தரலாம். புதிய கடன் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. முதலீடுகளில் பாதுகாப்பான வழிகளை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். பழைய பாக்கிகளை அடைப்பதில் கவனம் செலுத்தினால் எதிர்கால நிதிநிலை வலுப்படும். பண விஷயங்களில் நடைமுறை சிந்தனை அவசியம். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். மாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குரு 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் சிறிய உடல் பிரச்சினைகள், தொற்று, அலர்ஜி, ஜீரண கோளாறு போன்றவை ஏற்படலாம். மன அழுத்தம், உடல் சோர்வாக வெளிப்பட வாய்ப்புள்ளது. ஒழுங்கான தூக்கம், சரியான உணவு பழக்கம் அவசியம். வெளியில் சாப்பிடுவதை குறைத்து வீட்டு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. நடைப்பயிற்சி, யோகா, மூச்சு பயிற்சி உடல் சக்தியை அதிகரிக்கும். உடல்நல அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் ஆரம்பத்திலேயே கவனித்தால் பெரிய பிரச்சினைகள் தவிர்க்கலாம். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. மாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சற்று கவனத்துடன் நடத்த வேண்டிய காலமாக இருக்கும். சனி 4ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப பொறுப்புகள் காரணமாக துணையுடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இதனால் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் பொறுமையுடன் பேசினால் பிரச்சனைகள் தீரும். திருமணமானவர்கள் துணையின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். திருமணமாகாதவர்களுக்கு வரன் விஷயங்களில் தாமதம் காணப்படலாம். இது நிரந்தர தடையல்ல, சரியான காலத்தில் நல்ல முடிவு கிடைக்கும். உறவுகளில் நம்பிக்கையும் நேர்மையும் முக்கியம். பரிகாரம் மற்றும் வழிபாடு. மாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானின் அருளை பெறுவது மிகுந்த நன்மை தரும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது சாய்பாபா வழிபாடு செய்யலாம். ஓம் குரவே நம மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது அறிவு, பொறுமை மற்றும் வாழ்க்கை தெளிவை தரும். மஞ்சள் துணி, மஞ்சள் அரிசி, கடலை தானம் செய்வது நன்மை தரும். பெற்றோர் மற்றும் மூத்தோலை மதிப்பது கிரகதோஷங்களை குறைக்கும். கோபம் மற்றும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது இந்த மாதத்தில் முக்கிய பரிகாரமாகும். மொத்த சுருக்கம்.
மாசி 2026 தனுசு ராசி. மாசி 2026 மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் காலமாக இருந்தாலும் பொறுமை மற்றும் ஒழுக்கத்துடன் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம். தொழில், நிதி மற்றும் குடும்பத்தில் கவனம் செலுத்தினால் இந்த மாதம் எதிர்காலத்திற்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.